எனது மகன் அதிமுகவில் எந்த பதவியிலும் இல்லை, அவர் அடிப்படை உறுப்பினர் மட்டுமே என்றும், 2021 விழுப்புரம் தொகுதியில் சி.வி. சண்முகம் தோல்வியடைந்த நினைவில்லையா எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகாக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அதன்படி இந்த ஆட்சியில் நீர் மேலாண்மை குறித்த திட்டங்கள் அதிமுக காலத்திலே தொடங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோன்று தொழில் தொடங்குதல் குறித்தான ஒற்றை சாளர முறையும் அதிமுக ஆட்சியில் இருந்தது என்றும் தெரிவித்த அவர், என் மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஏற்கனவே சி.வி. சண்முகம் தன் மகனை கட்சிக்குள் கொண்டு வருவதற்காக எடப்பாடி பழனிசாமி நாடகம் ஆடுகிறார் என்று தெரிவித்த நிலையில், தன் மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார், அதிமுகவில் அவர் எந்த பதவியும் இல்லை, அடிப்படை உறுப்பினர் மட்டுமே என்றும் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், சட்டமன்ற பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை சொல்லியுள்ளார். குறிப்பாக 2021 சி.வி. சண்முகம் தோல்வியடைந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். அதேபோன்று தன் மகன் அரசியலுக்கு வரமாட்டார் என்ற ஒரு திட்டவட்டமான பதிலையும் கொடுத்துள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அதிமுக சட்டமன்ற குழுவில் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவை முடிந்த உடனேயே வெளியே வந்து பத்திரிகை சந்தித்தார். அப்போ சந்திப்பின் போது மிக முக்கியமாக இந்த அரசு குற்றம் சாட்டி பல்வேறு விவரங்களை முன்வைத்தார். அது மிக வெள்ளரிக்கை வெளியிடும் போது குறிப்பாக இந்த நிதியை சரி செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். அவ்வாறு இருக்கும்போது திட்டங்கள் இவங்க தேர்தல் காலத்தில் பேசிய அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்த மாட்டார்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார். அவ்வாறு மிக முக்கியமாக தொடர்ந்து பேசிய என்னவென்றால், அதாவது என்னுடைய மகன் மிதுன் மிக முக்கியமாக அரசியல் அதிமுகவில் இருப்பார், உறுப்பினராக இருப்பவர்களே அவருக்கு எந்த ஒரு பொறுப்பு வழங்கப்படாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். என்றால் மிக முக்கியமாக கடந்த ஒரு வார காலமாக எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் அவர்களுக்கு உரிய குறிப்பாக பொறுப்பு வழங்க இருப்பதாகவும், அது கட்சியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி பல்வேறு தலைவர்கள் கூட விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். இப்போது வந்து மகனுக்கு குறிப்பாக கட்சி உயிர் பொறுப்பு வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் தற்போது உறுப்பினராக மட்டுமே இருப்பாரே ஒழிய அவருக்கு பொறுப்பு வழங்கப்படாது என திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் மிக முக்கியமாக சி.வி. சண்முகம் தொடர்பாக கேட்டபோது சி.வி. சண்முகம் கடந்த காலம் தோற்றுவது தொடர்பாக விமர்சனமும் எழுப்பியிருந்தார். தற்போது இது வெற்றி பெற்றிருந்தால் கூட அப்போது எதனால் தோற்றா என்ற காரணத்தையும் கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும், சிங்கப்பெண் திட்டம் தொடர்பாகவும் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில தன்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலில் மிக முக்கியமாக அதிமுக அடிப்படை உறுப்பினர் இருப்பவர்களுடைய அவருக்கு பொறுப்பு வழங்கப்படாது என திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது குறிப்பாக கடந்த கால விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. எடப்பாடி பழனிசாமியுடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காகவே நாடகம் ஆடப்படுகிறது என்று சி.வி. சண்முகம் ஒரு கடுமையான சொற்களை வித்திருந்தார். அதேபோல 47 தொகுதியில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை என்றும் அவர் தெரிவித்த நிலையில் அதற்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி பதில் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை அதனுடைய தோல்வி குறித்து ஆராய்வதற்காக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி ஒரு கருத்தை கூறியதாக தகவல்கள் எல்லாம் வெளியாயிருந்தது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுனுக்கு உரிய பொறுப்பு வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்ததாகவும், அவரை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் தெரிவித்ததாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. இதற்கு பலரும் தங்களுடைய எதிர்வினையை ஆற்றியிருந்தார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அதிமுக ஒரு குடும்ப கட்சியாக மாறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் அதே போல ராஜ் சத்யன் போன்றவர்கள்லாம் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் பல்வேறு பதிவுகளை வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த பதிவில் அவர் குறிப்பிடும் பொழுது, கட்சிக்குள்ளாக இப்படி ஒரு குடும்பத்தினுடைய நபர் நுழைவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதாக இருக்காது, அது யார் பேசியிருந்தாலும் தவறுதான் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரத்தில் ராஜ் சத்யன் போன்றவர்கள்லாம் இதன் காரணமாக அதிருப்தியில் இருப்பதாக பல்வேறு தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் இன்றைக்கு சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் திட்டவட்டமாக தன்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை அவர் ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார். அவர் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் மட்டுமே, அவர் அரசியலுக்கோ பொறுப்புக்கோ வரமாட்டார் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இதே போல வாரிசு அரசியலை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்பாக குறிப்பிட்டிருந்தார், நான் அரசியலுக்கு வரமாட்டேன், திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் மட்டுமே என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்.
அதே போல பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் இதை குறிப்பிடுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் மிதுனை பொறுத்த வரைக்குமே அவர் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் என்பதே அவருக்கான அந்த அரசியல் வருவதற்கான ஒரு ஆணித்தரமாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கருத்து என்பது சி வி சண்முகத்திற்கு பதிலடியாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.